ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா நிக் ட்ரென்டன் எழுதின ஸ்டாப் ஓவர் திங்கிங். நம்ம எல்லாருமே லைஃப்ல ஒரு முடிவெடுக்கணும்னா நல்லா யோசிச்சு தான் முடிவெடுப்போம். எங்க படிக்க போகணும், எங்க வேலைக்கு போகணும், எந்த கார் வாங்கணும், எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவெடுப்போம். ஆனா அளவுக்கு மீறி யோசிக்க ஆரம்பிச்சு அது நம்ம லைஃப பாதிச்சா அதை ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பத்தி யோசிச்சு கவலைப்படுறது தான் ஓவர் திங்கிங். யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யோசிக்கிறது தப்பு இல்லைங்க, ஆனா அளவுக்கு அதிகமா யோசிச்சு இருக்கிறது தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன் சொல்றேன்னா, நம்ம ஓவர் திங்க் பண்ணும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அனாலிசிஸ் மோடுக்கு போயிடும். அதாவது இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் ஆழமா துருவி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாத்துக்குமே ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தா எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஆழ்ந்த யோசனை நமக்குள்ள ஒரு கவலையையும் பதட்டத்தையும் உருவாக்கும். அது ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆங்ஷியஸா நர்வஸா இருக்கும்போது நம்மளால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. இத காரணமா வச்சே நம்ம மறுபடியும் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ இது ஒரு சைக்கிளாவே மாறி நம்மள போட்டு படாத பாடுபடுத்தும். நமக்குள்ள ஆங்ஸைட்டி வர்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு ஜெனடிக்ஸ், இன்னொன்னு என்வாயன்மெண்ட். நம்பர் 1 மரபணு, ஜெனடிக்ஸ். துரதிருஷ்டவசமா நம்மள சில பேருக்கு ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது மரபணு ரீதியாவே இருக்கும். அதாவது பிறக்கும் போதே நமக்குள்ள ஒரு அங்கமாவே ஓவர் திங்கிங் இருக்கும். இவங்களால ஓவர் திங்க் பண்றது எப்பவும் நிறுத்தவே முடியாது. எப்பவும் எல்லா விஷயத்துக்கும் இவங்க அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இயற்கையாவே அவங்களுக்குள்ள இருக்கும். நம்பர் 2 என்வாயன்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல். நாம நல்லா இருக்கணும்னா நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கணும். நம்ம பழகுற ஆட்களும் நல்லவங்களா இருக்கணும். ஏன்னா சுற்றுச்சூழல் தான் நம்ம வளர்ற விதத்தை நிர்ணயிக்குது. நம்ம வளர்ற சூழ்நிலையே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஓவர் திங்கிங் நமக்குள்ள வந்துடும். நம்மள சுத்தி இருக்க சூழல் நமக்கு அமைதியா நிம்மதியா நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் ஓவர் திங்கிங் நமக்குள்ள உருவாகாது. அதனாலதான் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மள சுத்தி இருக்கிற சூழல் நல்லா இருக்கணும்னு சொன்னேன். இப்போ ஓவர் திங்கிங் பண்றதுனால என்ன விளைவுகள் வரும்னு பார்க்கலாம். ஓவர் திங்கிங் பண்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல. அது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பல பிரச்சனைகளை கொடுக்கும். ஓவர் திங்கிங்னால தலைவலி, மயக்கம், சோர்வு, பதட்டம்னு பல பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இன்சோம்னியா, ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு பல பிரச்சனைகள் வர ஓவர் திங்கிங் தான் காரணம். இது மட்டும் இல்லாம படிப்புலயும் சரி இல்ல எந்த வேலையிலயும் சரி உங்களால முழு கவனத்தை செலுத்த முடியாம போயிடும். யார் கூடயும் அன்பா சகஜமா பழக முடியாது. டிப்ரெஷன், PTSDன்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் மாதிரி பல பிரச்சனைகள் வர ஓவர் திங்கிங் தான் காரணம். ஓவர் திங்கிங்னால நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு, அதோட சீரியஸ்னஸ் என்னென்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். நம்பர் 1 4 A's ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டெக்னிக்ல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 மந்த்ராஸ் இருக்கு. அது அவாய்ட், ஆல்டர், அக்செப்ட் அண்ட் அடாப்ட். அவாய்ட், நம்மளால தவிர்க்க முடியாத, கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழல் இருந்தா அதை அவாய்ட் பண்ணிடணும். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஒருவேளை அந்த விஷயத்த அவாய்ட் பண்ண முடியலன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆல்டர், நம்ம லைஃப்ல வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸையுமே நம்மளால அவாய்ட் பண்ணிட முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க மாத்த முயற்சி பண்ணலாம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பத்தி எப்பவுமே பேசிட்டே இருந்தா உங்களால அந்த பர்சனை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஆனா அவங்க பேசுற விதத்தை நீங்க மாத்த சொல்லலாம். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதுதான் ஆல்டர். 3வது மந்த்ரா அக்செப்ட். அவாய்டும் பண்ண முடியல, ஆல்டரும் பண்ண முடியல அப்படின்னா என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கிட்டு போறதை தவிர வேற வழியே இல்ல. அதுக்காக உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வேண்டா வெறுப்பா ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்க அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம். கடைசியா 4வதா நாம பார்க்க போற மந்த்ரா அடாப்ட். எதுவுமே பண்ண முடியாத நிலையில நாம அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுறது தவிர வேற வழி இல்ல. அந்த சூழ்நிலையிலேயே வாழ பழகிக்கிறது தவிர வேற ஆப்ஷனும் இல்ல. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு நம்ம அடாப்ட் ஆகி பழகிக்கும் போது அந்த சிச்சுவேஷனை எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். இதனால நம்ம மைண்டும் பாடியும் எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண ரெடி ஆயிடும். நம்பர் 2 ஜர்னலிங். அடுத்து நாம பார்க்க போற டெக்னிக் ஜர்னலிங். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அநேகமா இந்த டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக்கை பத்தி பல முறை நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் ஜர்னலிங் ஓவர் திங்கிங்க்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கலாம். ஓவர் திங்கிங் பண்ணும்போது உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சிந்தனைகள், யோசனைகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒரு டைரியில எழுதுங்க. நீங்க அப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே எழுதுங்க.
அப்புறம் நீங்க எழுதுனத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. நீங்க ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஓவர் திங்க் பண்றீங்க, எது உங்கள தூண்டுது அப்படின்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கறதையும் நோட் பண்ணுங்க. ஜர்னலிங் ஓவர் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ண உதவும். ஏன்னா உங்களுக்குள்ள எந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கு, அது ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு இது உதவும். உங்க பிரச்சனையோட வேர் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நம்பர் 3, 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது. ஏதேதோ யோசனை வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்க மைண்ட திசை திருப்ப, இமீடியட்டா ரிலீஃப் கிடைக்க நீங்க இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம். 5 4 3 2 1 நீங்க ஓவர் திங்கிங் பண்ணும்போது உடனே உங்களை சுத்தி நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய 5 பொருள்களை பாருங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். தூரத்துல எரியிற ஒரு லைட்டா இருக்கலாம், உங்க கையில கட்டி இருக்கிற வாட்சா இருக்கலாம், செவுத்துல மாட்டி இருக்கிற ஒரு பெயிண்டிங்கா இருக்கலாம். இப்படி உங்க கண்ணுக்கு எது தென்படுதோ அத பாருங்க. அப்புறம் நீங்க தொடக்கூடிய 4 பொருள்களை கண்டுபிடிங்க. வாட்ச், சேர், நீங்க போட்டுட்டு இருக்க கூலர்ஸ் அப்படின்னு நீங்க தொட்டு ஃபீல் பண்ணக்கூடிய 4 பொருள்களை கண்டுபிடிக்கணும். அதை தொட்டு அதோட டெக்ஸ்சரை ஃபீல் பண்ணுங்க. அடுத்து நீங்க கேட்கக்கூடிய 3 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. பறவைகளோட சத்தம், ஓடுற வண்டியோட சத்தம், ஏன் விடுற மூச்சு காத்தோட சத்தத்தை கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து நீங்க ஸ்மெல் பண்ணக்கூடிய 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது கேட்க கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ரொம்பலாம் கஷ்டப்படாம நீங்க போட்டு இருக்கிற பாடி பெர்ஃப்யூமோட ஸ்மெல்ல கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். கடைசியா நீங்க டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது சிம்பிளா ஒரு காஃபி குடிச்சு அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுங்க. இந்த டெக்னிக் கண்டிப்பா ஓவர் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ண உதவும். ஏன்னா நம்ம பாடியில இருக்கிற 5 சென்சஸுமே ஆக்டிவா இருக்கும்போது நம்ம பிரெயின் அந்த 5 சென்சஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த நேரத்துல ஓவர் திங்கிங் பண்ண முடியாது. இந்த டெக்னிக்கை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். நம்பர் 4, நரேட்டிவ் தெரப்பி அண்ட் எக்ஸ்டர்னலைசேஷன். உங்க லைஃப்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, அப்ப என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படிலாம் நீங்க அந்த நேரத்துல நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி நீங்களே சொல்றதுதான் நரேட்டிவ் தெரப்பி. உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை நீங்களே ஒரு கதையா நரேட் பண்றதுக்கு பேர் தான் நரேட்டிவ் தெரப்பி. நரேட்டிவ் தெரப்பில முக்கியமா 2 டெக்னிக்ஸ் இருக்கு. அதுதான் எக்ஸ்டர்னலைசேஷன் அப்புறம் டீகன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல நாம எக்ஸ்டர்னலைசேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். உங்க லைஃப்ல நடந்ததை நீங்களே ஒரு கதையா சொல்லும்போது நீங்களே ஒரு அப்சர்வரா மாறிடுவீங்க. உங்க பிரச்சனைகள் என்னன்னு தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சமயத்துல தான் உங்களுக்கும் உங்க பிரச்சனைகளுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி உருவாகும். இதுதான் எக்ஸ்டர்னலைசேஷன். உங்க லைஃப்ல இருந்து உங்க ப்ராப்ளம்ஸ பிரிச்சு வைக்கிறது தான் எக்ஸ்டர்னலைசேஷன் சொல்லுவாங்க. அடுத்ததா நாம டீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்க பத்தி பார்க்கலாம். ஒரு பெரிய பிரச்சனைய சின்ன சின்ன செக்மெண்டா பிரிச்சு அத சின்ன ப்ராப்ளமா மாத்துறது தான் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க ப்ராப்ளம்ஸ சின்ன சின்னதா பிரிச்சு வைக்கிறது தான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். உதாரணத்துக்கு டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டா போறது தான் பெரிய ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். இப்போ இத சின்ன சின்னதா பிரிக்கலாம். டெய்லி நீங்க ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. ஏன்னா டெய்லி நீங்க லேட்டா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதால தான் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. ஏன் டெய்லி லேட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க? ஏன்னா நீங்க காலையில லேட்டா எழுந்துக்கிறீங்க. நீங்க டெய்லி லேட்டா எழுந்துக்கிறதால தான் லேட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க. டைமுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல. நீங்க டெய்லி காலையில சீக்கிரமா எழுந்தாலே இது எல்லாத்தையும் மாத்திடலாம். இப்ப எந்த ப்ராப்ளம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் டீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி ப்ராப்ளம சின்ன சின்னதா பிரிச்சு பாக்குறதால உங்க ரியல் ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் நாம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ட பத்தி பார்த்தோம். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ட பத்தி பார்க்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட். டைமுக்கும் ஓவர் திங்கிங்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? தலைக்கு மேல வேலை இருக்கு, எதை முதல்ல பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருந்தா அங்க ஓவர் திங்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்காகலாம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற நாம எது முக்கியமோ அதை முதல்ல செய்யறதுக்கு தவறிடுறோம். அதனால நமக்கு ஆங்ஸைட்டி வந்துரும். ஆங்ஸைட்டி வந்தா ஓவர் திங்கிங்கும் வரும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். நீங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணாதான் ரிலாக்ஸ் பண்ண உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கு தான் நாம சில டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ பத்தி பார்க்க போறோம். நம்பர் 1, ஆலன்ஸ் இன்புட் ப்ராசஸிங் டெக்னிக். இந்த டெக்னிக்ல வெறும் 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. இன்புட், ப்ராசஸ், ஆர்கனைஸ், ரிவ்யூ, என்கேஜ். இன்புட். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில், லெட்டர், கால்னு எதுல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற வேலை ரொம்ப முக்கியமான ஒர்க்கா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒர்க்னா உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லனா டு டூ லிஸ்ட் போட்டு வச்சு அப்புறமா கம்ப்ளீட் பண்ணுங்க. 3rd ஸ்டெப், ஆர்கனைஸ். ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
அதாவது எந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு அதோட முக்கியத்துவத்துக்கு ஏத்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் ரிவ்யூ. இது வரைக்கும் எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னு ரிவ்யூ பண்ணுங்க. கடைசி ஸ்டெப் எங்கேஜ். ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா நீங்க முழு வேகத்தோட உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த 5 ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்ட் டைமுக்கு முடிச்சிருவீங்க. நம்பர் 2 எய்சன்ஹவர்ஸ் மெத்தட். இந்த டெக்னிக்ல மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற ஒர்க்கை நீங்க 4 கேட்டகரியா பிரிக்கணும். அது இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட். நீங்க செய்ய வேண்டிய ஒர்க் எக்கச்சக்கமா இருக்கும்போது அதுல எதை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரலாம். அந்த மாதிரியான சமயத்துல நீங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற வேலைகளை இந்த 4 கேட்டகரியில பிரிச்சு வச்சிருங்க. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் ஒர்க்கோ அதை முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் தான் ஆனா அர்ஜென்ட் இல்ல அப்படிங்கிற வேலையை அடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் ரொம்ப அர்ஜென்ட்டா முடிக்கணும் அப்படிங்கிற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. லாஸ்டா இம்பார்ட்டன்ட்டும் இல்ல அர்ஜென்ட்டும் இல்ல அப்படிங்கிற ஒர்க்கை கடைசியா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆனா மறக்காம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்பர் 3 ஸ்மார்ட் கோல்ஸ். எஸ்னா ஸ்பெசிபிக், எம்னா மெஷரபிள், ஏனா அட்டைனபிள், ஆர்னா ரெலவெண்ட், டீனா டைம் பவுண்ட். இப்படி ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஒன்னா பார்க்கலாம். எஸ்னா ஸ்பெசிபிக். உங்க கோல்ஸ் என்ன அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருங்க. உங்க கோல்ஸ் கிளியரா இருக்கணும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அடுத்து எம் மெஷரபிள். உங்க கோல்ஸ் மெஷரபிளா இருக்கணும். அதாவது உங்க ஒர்க் ப்ராக்ரஸ நீங்க மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தாதான் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் ஏ அட்டைனபிள். உங்க கோல்ஸ் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அதாவது உங்களால அச்சீவ் பண்ணக்கூடிய ஒன்னா இருக்கணும். நெக்ஸ்ட் ஆர் ரெலவெண்ட். உங்களோட மத்த வேலைகளுக்கும் உங்க கோலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதாவது உங்க டார்கெட்டுக்கும் உங்க கோலுக்கும் ஒத்து போகணும், சம்பந்தம் இருக்கணும். நெக்ஸ்ட் டி டைம் பவுண்ட். நீங்க ஃபிக்ஸ் பண்ற ஒவ்வொரு கோலுக்கும் டெட்லைன் இருக்கணும். அப்போதான் நீங்க நினைச்ச மாதிரி கரெக்டான டைமுக்கு உங்களால உங்க ஒர்க்கை செஞ்சு முடிக்க முடியும். இந்த டெக்னிக்ஸ் உண்மையாவே உங்க டைமை சேவ் பண்ண உதவும். உங்களோட குறிக்கோள் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கவும் உதவும். உங்களை மோட்டிவேட்டும் பண்ணும். நம்பர் 4 கடைசியா நம்ம பார்க்க போற டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் டைம் பிளாக்கிங். ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல என்னெல்லாம் செய்யலாம்னு ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கிறது தான் டைம் பிளாக்கிங். இது வழக்கமா நம்ம பண்ற டு டூ லிஸ்ட் மாதிரி தான். ஆனா இங்க நீங்க குறிப்பா செய்ய போற டாஸ்க ஸ்பெசிஃபிக்கா நோட் பண்ணி வைக்கணும். அதை எப்போ கம்ப்ளீட் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்கா டைமையும் நோட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு எந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணுமோ அதை நோட் பண்ணி அதை எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு டைமும் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் டைம் பிளாக்கிங். சிம்பிளா சொல்லணும்னா இது டைம் டேபிள் மாதிரி தான். இப்படி எல்லா டெக்னிக்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஒர்க் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லா வேலையும் கரெக்டா டைமுக்கு முடிச்சிட்டா ஓவர் திங்கிங்கான அவசியமே அங்க இருக்காது. இது வரைக்கும் நாம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பல டெக்னிக்ஸ் பார்த்தோம். என்னதான் நாம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்னு எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் சில சமயம் எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும். ஓவர் திங்கிங் பண்றத கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில டெக்னிக்ஸை நாம யூஸ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற டெக்னிக் ஆட்டோஜெனிக் ட்ரைனிங். இது ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஃபர்ஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. நல்ல ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க மூச்சை இழுத்து விடும்போது நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன்னு ஒரு மந்திரம் மாதிரி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. இந்த மந்திரா சொல்லும்போது உங்க உடம்புல ஏற்படுற ஒவ்வொரு உணர்வுகளையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தொடர்ந்து 10 நிமிஷமாவது இந்த எக்ஸசைஸ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் இது. ஆனா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா இது நல்ல ரிசல்ட்ஸா கொடுக்கும். இந்த டெக்னிக் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிய குறைக்க உதவும். இது உங்க மைண்ட எப்பவும் ரிலாக்ஸா வச்சுக்க உதவும். அடுத்து நம்ம பார்க்க போற டெக்னிக் கைடட் இமேஜரி. இதுக்கு விஷுவலைசேஷன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச, எல்லாரும் பின்பற்றக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ரிலாக்ஸேஷன் டெக்னிக். விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் கொடுக்கக்கூடிய அந்த பிளேஸ நீங்க கற்பனையா உங்க மைண்ட்ல இமேஜின் பண்ற டெக்னிக். முதல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. உங்க கண்களை மூடி நல்லா ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த இமேஜின் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க இப்போ பீச்சை இமேஜின் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க இப்ப பீச்குள்ள இருக்கீங்க. சூரியனோட ஒளி உங்க மேல படுது. தூரத்துல பறவை கூட்டம் கத்துற சத்தம் கேக்குது. கடல் அலைகள் உங்க கால் மேல படுது அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அப்போ உங்க மனசுல நிம்மதி வரும், ஒரு சந்தோஷம் வரும். உங்க மைண்ட் ரிலாக்ஸ்டாவும் இருக்கும். இப்படி விஷுவலைசேஷன் பண்றதுனால ஓவர் திங்க் பண்றத உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போற டெக்னிக் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன். ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. உங்க கண்களை மூடி ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ உங்க பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்னுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க தலையில இருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
ஒரு தசைகளையும் இறுக்கமா பிடிச்சு அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்க. இது உங்க தசைகள்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க உதவும். உங்க மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி, டென்ஷன், உடல் வலின்னு எல்லாத்தையும் சரி பண்ண உதவும். இந்த 3 டெக்னிக்ஸுமே ஓவர் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ண உதவும். உங்க மைண்டையும் பாடியையும் ரிலாக்ஸ்டா வச்சுக்க உதவும். எப்போல்லாம் ஓவர் திங்கிங் இருக்கோ அப்போலாம் மறக்காம இந்த டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து நாம ரொம்ப முக்கியமான டாபிக்க பத்தி தான் பார்க்க போறோம். ரீவயர் யோர் தாட் பேட்டர்ன்ஸ். உங்க சிந்தனை முறைய மாத்தி அமைக்கணும். நம்மளோட மைண்ட், பாடி, எமோஷன்ஸ் இது 3மே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு பாதிச்சாலும் அது மத்த 2யும் பாதிக்கும். அதுவும் ஓவர் திங்கிங் அப்போ மைண்ட் ரொம்ப பாதிக்கப்படும். எக்கச்சக்கமான எதிர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அதுவே நம்ம ஆரோக்கியத்தையும் மனசையும் பாதிக்கும். என்னதான் நாம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு பல டெக்னிக்ஸ பண்ணாலும் நாம யோசிக்கிற விதம் மாறினாதான் எல்லாமே மாறும். நீங்க நெகட்டிவா யோசிச்சா உங்களை சுத்தி நடக்கிற எல்லாமே நெகட்டிவா தான் உங்களுக்கு தெரியும். இப்படி நெகட்டிவா யோசிச்சுட்டே இருந்தா டிப்ரெஷன், பிடிஎஸ்டி, ஆங்ஸைட்டின்னு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இது எதுவும் நடக்க கூடாது அப்படின்னா நீங்க நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்திட்டு பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு சிபிடின்னு சொல்லக்கூடிய காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி உதவும். உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்டை கண்டுபிடிச்சு அதை மாத்த உதவும். நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் மாறினா நம்ம பிஹேவியரும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதுக்கு முதல்ல நீங்க காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ்னா ஒன்னும் இல்லைங்க, ஒரு விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா யதார்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது தான் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ். ஒரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு விதமான காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். அத முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் உங்களால நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸை விலக்கி வைக்க முயற்சி பண்ணுங்க. பாசிட்டிவா மட்டும் யோசிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், நாம யோசிக்கிற விதம் மாறினாதான் எல்லாமே மாறும். அப்படியே பாசிட்டிவாவே யோசிச்சாலும் அதை எப்படி சரியா தக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். உங்களால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை பத்தி தேவையில்லாம யோசிச்சு கவலைப்படாதீங்க. நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் டூ. உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களால செய்ய முடியாததை பத்தி யோசிச்சு நேரத்தை வீணாக்காதீங்க. நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. உங்ககிட்ட இல்லாதத பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் த பிரசன்ட். கடந்த காலத்தை பத்தியோ இல்ல எதிர்காலத்தை பத்தியோ யோசிச்சு கவலைப்படாம நீங்க இப்போ இந்த நொடி வாழற வாழ்க்கைய நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழற ஒவ்வொரு நொடியையும் அனுபவிச்சு வாழுங்க. நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ நீட். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாதத பத்தி வீணா யோசிக்க வேண்டாம். இந்த 5 ஸ்டெப்பையும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க எப்பவுமே ஹாப்பியா, ஜாலியா உங்க லைஃப லீட் பண்ணலாம். இந்த புக்ல நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் பத்திலாம் பார்த்தோம். உங்களை ஓவர் திங்கிங் பண்ண விடாம தடுக்க இந்த டெக்னிக்ஸ்லாம் உதவும்னு நான் நம்புறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்த மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.